அண்ணாமலை அவர்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன் நானு. ஏன் தலைவா, இந்த சில்ற பசங்க, இந்த பொறுக்கிங்க, இந்த பொறுக்கி ராஸ்கல்ஸ், இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுங்க அவதூறு பரப்புறானுங்கன்னு நீ அறிக்கை வெளியிடலாமா தலைவா? இவனுங்கெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் தலைவா. நாங்களே இவனுங்களை லெப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். இவனுங்களுக்காக நீங்க இறங்கி வந்து இந்த அறிக்கையெல்லாம் வெளியிடாதீங்க தலைவா. சும்மா சில்ற பசங்க இவனுங்களுக்கெல்லாம் நாங்க போதும், சரிங்களா? நீங்க வந்து உங்க கட்சி பணியும் உங்க சொந்த பணியும் நீங்க பாருங்க. இவனுங்களால எங்களையே சமாளிக்க முடியல, இவனுங்களுக்கு நீங்க வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல தலைவா. ஆனா ஒண்ணும் தலைவா, நீங்க வந்து நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், சரியா இருக்கட்டும், தவறா இருக்கட்டும், ஆனா அந்த தமிழக அரசியலை பதவியில இருந்தாலும் இல்லைனாலும் உங்களை சுத்தியே இந்த அரசியல் நடக்குது பாத்தீங்களா? அந்த அரசியலை கொண்டு வரீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க தலைவா. நீங்க கிரேட் சல்யூட் தலைவா. பதவியில இருந்தாலும் இல்லைனாலும் மீடியால அண்ணாமலை 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 என்ற கதறல் தான். சோசியல் மீடியாவா இருக்கட்டும், டிவி தொலைக்காட்சியா இருக்கட்டும், எதுக்கு போனாலும் அண்ணாமலை 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 என்ற கதறல் சத்தமே தான் கேக்குது.